ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புதினா சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல பசியை தூண்டுங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஜீரண உறுப்பெல்லாம் நல்லா வேலை செய்யும், உடல் சூட்டை குறைக்கும். இந்த சட்னியை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இது ஹீட் ஆனதும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்து ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பூண்டு 4 பல், இஞ்சி 1 பல் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 2, புதினா 2 கையளவு. இதை நல்லா வதக்கிடுங்க. இதை நல்லா பரட்டி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு ஆகிடும். இப்படி வதங்கினதுக்கப்புறம் இப்போது தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா இது வதங்கிடுச்சு. புதினா சட்னி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன், தாளிப்பு கரண்டி. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ தாளிச்சதை இதில் கொட்டிடுங்க. இப்போ சூப்பரான சுவையான புதினா சட்னி ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். நல்ல ஜீரணமாகவும், நல்ல பசி எடுக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு சத்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஹெல்த்தி ஃபுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.